வருஷமா ஆண்டவர் இந்த திருச்சபை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த ஆண்டில் இதே நேரத்தில் இந்த திருச்சபை திறந்து இந்த திருச்சபையோடு அந்த பாஸ்டர் ஆனந்தோடு அருமையான அம்மாவோடு திருச்சபை மக்களோடு தொடர்ச்சியாக அநேக ஊழியர்களோடு உறவு கொள்ள அந்த பாஸ்டர் எல்லா மீட்டிங்லையும் இருப்பார். ஒரு அன்பானவர், எல்லா ஊழியர்களோடு ஒரு நல்ல உறவு. அதனால இன்னைக்கு 15 பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. 15 பாஸ்டர்ஸ் இன்னைக்கு வாழ்த்த வந்திருக்காங்க. 15 பேர் ஒரு ஜெபிக்கிற மக்கள் வந்திருக்காங்க. அவங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நான் காலையில் தான் எனக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அந்த வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஆண்டவர் அந்த நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் எரேமியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை, நீரே பெரியவர் என்று அழகா சொல்ல. உமது நாமமே வல்லமையில் பெரியது, உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று சொல்ல. There is no one like on thee, O Lord, they are all great என்று சொல்றார். They are great, பெரியவர் என்று சொல்றார். Any the name the great in the might, உமக்கு ஒப்பான ஒருத்தர் இல்லை சொல்றார். இந்த ஒரு வருடம் இந்த திருச்சபையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த எப்படின்னா, வீர சிவாஜி எல்லாத்துக்கும் தெரியும், மகாராஷ்டிரா மாநிலம், வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினவர், ரொம்ப துணிச்சலானவர். அவர் பெரிய கோட்டை கட்டினார். பெரிய ஒரு கோட்டை கட்டிட்டு இருந்தார், பயங்கரமான பெரிய கோட்டை. அவரை பார்ப்பதற்கு ஒரு நம்ம பாஸ்ட் மாதிரி அவங்க வகையில் ஒரு சாமியார் வந்தார். இவர் ராஜா. ஆனால் பாஸ்ட்டுக்கு சில மகிமைகள் உண்டு. அப்படி அந்த பாஸ்ட்டை கூப்பிட்டு தன்னுடைய பெரிய ஒரு கோட்டை கட்டுறேன், அந்த கோட்டையை வந்து பாருங்கன்னு சொன்னார். ஏன்னா வீர சிவாஜிக்கு 30 லட்சமோ ஏதோ ஒரு லட்சத்தில் நம்ம பெரிய 30 கோடிக்கு உலக ஒரு சிலை நம்ம பிரதம மந்திரி கடலுக்குள்ள நிறுவனார் மகாராஷ்டிரா மாநிலத்தில். அதே மாதிரி ஒரு பெரிய கோட்டையை அவர் கட்டிட்டு இருக்கார். அதை கொண்டே அவர் காட்டுறாரு. அப்போ அதில் இத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க, இவ்வளவு பெருசு. அவர் தன் மகிமையை சொல்லிக்கிட்டே வந்தார் அந்த வீர சிவாஜி. அந்த பாஸ்டர், அந்த சாமியார் அதை கேட்டுக்கிட்டு அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டே வர்றார். தன்னுடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு வர்றார். இத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறேன், இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறேன், தன்னுடைய லைஃப்பை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே வர்றார். அந்த பாஸ்டர் கேட்டுக்கிட்டே வந்துட்டு கடைசியாக ரவுண்ட் ஓரப்போ தனியாக ஒரு கல் கிடக்கு. இது ஏன்ப்பா அந்த கல் இங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அந்த கல் சீட்டை, அதாவது செங்கல் பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும், ஒரு சில செங்கல் கருப்பு கல்லில் இருக்கும். அந்த கருப்பு கல்லுக்கு சீட்டை செங்கல்னு பேர். அதை வச்சு கெட்ட மாட்டாங்க, அதுக்கு ஒரு மாதிரி கெட்டு போனது. அந்த சூடு அதிகமாகி கெட்டு போகிற செங்கல் அதை பில்டிங்கில் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அது கெட்டு போகிற கல்லுன்னு சொல்கிறார். அப்போ அதை கூப்பிட்டு உடைக்க சொல்கிறாரு. இப்போ ராஜா அது கெட்டு போச்சுக்க, அதை எங்கே உடைக்கணுங்கிறார். இல்லைப்பா நீ அது உடங்குறாரு. அதை உடைச்சா உள்ள தண்ணி நிற்குது. தண்ணிக்குள்ள ஒரு தேரை நிற்குது, ஒரு பூச்சி. அந்த தேரையில் அந்த பூச்சி அது இவ்வளோ நாள் அதில் இருந்துச்சோ தெரியல. ஆனால் அந்த தேரை வந்து அதில் உயிரோடு இருக்கு. அதுக்கு தேவையான உணவு, காற்று எல்லாத்தையும் யார் கொடுக்குறா? கடவுள் கொடுக்குறார். அப்போ தான் அந்த சாமியார், அந்த பாச சொல்கிறார், பார்த்தியா ஒரு சின்ன பூச்சி கல்லுக்குள்ளே இருக்கு, அதுக்கும் வாழ்வு கொடுக்க மாட்டார், அதுக்கும் விடுதலை கொடுக்க மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு அந்த பாஸ்டர் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையான வாழ்வை கொடுத்து, ஒரு திருச்சபையை கொடுத்து, அநேக மக்களுக்கு இயேசுவின் வார்த்தையை சொல்லி, இயேசு நல்லவர்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து வந்திருக்கிறேன்னா எவ்வளோ பெரிய வல்லவர், எவ்வளோ பெரிய நல்லவர். அதுதான் யாத்திராகம் 15ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா, அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை செஞ்சால் சோறு கொடுக்கல எகிப்து மக்கள், அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. அவங்களை அங்கேருந்து ஆண்டவர் அடிமைப்படுத்த மக்களுக்கு அவங்க கூப்பிட்றாங்க, ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி அவன் கூக்குரல் வந்து ஆண்டோடைய சன்னிதானத்தில் எட்டிச்சுன்னு எகையுமே அவன் 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அவங்க ஆண்டவரை நோக்கி அழைக்கிறாங்க. அழைக்கிறப்போ ஆண்டோடு என்ன பண்ணுறார்? தன்னுடைய குமாரனாகிய மோசே 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த மோசையை பத்திரமா பாதுகாத்து 4 பெட்டி தண்ணியிலிருந்து எடுத்து ராஜாக்கள் பரம்பரையில் வில்வித்தில் வளர்க்கப்பட்டு உனக்கு எல்லா பயங்கர பவரும் கொடுத்து, அதுக்கப்புறம் அவரை வந்து அதை விட்டுட்டு மக்களுடைய விடுதலைக்காக கூப்பிட்டு வர அங்கே 12 வாதைகள் வருது. 12 வாதைகள் உங்களுக்கு தெரியும். இஸ்ரேல் மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலை. அந்த ஒரு வண்டு வருது, எல்லாத்தையும் வண்டு அடிக்குதான், இஸ்ரேல் மக்களை தொடலை. அவங்க தண்ணிலாம் ரத்தமாயிருது, வீடெல்லாம் தவளையாயிருது. இப்படி 12 வாதைகள் வருது. 12வது வாதை தலைப்பிள்ளை, அவங்க வீட்டினுடைய தலைப்பிள்ளை
தலைப்பிள்ளைகளை தொடலை. இந்த ரத்தம் இல்லாத வீட்டில் தலைப்பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சு. இப்படிப்பட்ட பயங்கரமா அப்போ அவங்கள அனுப்பி அவங்க வரப்போ செங்கடல் இருக்கு. செங்கடல் முன்னால வந்தோடனே பின்னால பார்வோன் மீண்டும் இங்களை அடிக்க வர்றாரு. அந்த ராஜா, எகிப்தின் ராஜா பார்வோன் அடிக்க வர்றப்ப இந்த மக்கள் மோசையை கூப்பிட்டு சொல்றாங்க, அது ஊழியக்காரை கூப்பிட்டு சொல்றாங்க, ஆண்டுடைய தாசனை கூப்பிட்டு சொல்றாங்க, எகிப்துல கல்ற இல்லைன்னா எங்களை கூப்பிட்டு வந்தடா, இங்க யாரா சாகுனாங்கன்னா அங்கேயே செத்துருக்கலாமே, இது கடல்லடா செத்து போறோம், அனாதப்படையும் அவன் போறோம்னு அவன் சொல்றப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசை கூப்பிட்டு கவலைப்படாதப்பா, உன் கையில இருக்க கம்பு எடுத்து ஒரு அடி அடிங்கிறாரு. அந்த கடல் அடிச்சோன்னே கடல் இரண்டா பிரியுது. இக்கடலுக்கு ரெண்டு பக்கம் கடல், இந்த பக்கம் தண்ணி, லெப்ட்லையும் தண்ணி, ரைட்லையும் தண்ணி, வெட்டாந்தரையில் நடக்கிறது போல் நடந்தாங்க. இஸ்ரேல் மக்களும் நடந்தவர். அப்போ தூதன் இஸ்ரேல் மக்களுக்கு முன்னால தூதன் போறாரு. மீண்டும் அந்த மக்கள் மனம் முடிவாகி, அவங்க தானே நடக்கிறாங்க, நாங்களும் தான் நடக்கிறோம், அவன்கிட்ட அருவா இருக்கு, கத்தி இருக்கு, AK-47 இருக்கு, எங்களை கொன்றுவானே இன்னும் மக்கள் திரும்ப சொல்றப்போ முன்னால போன தூதன் பின்னால் வந்து நின்னோடனே கடல் இரண்டாக கூடுது. அந்த எகிப்து எல்லாம் செத்து போன உடனே எல்லாம் செத்து போறாங்க. அப்பதான் அந்த மக்கள் வெளியில வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. யாத்ரா 15ஆம் அதிகாரத்துல அந்த மோசேவும் இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தரை பாடி துதிக்கிறப்பதான், தேவனே உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அவருக்கு நிகர் யாரு, அவர் மட்டும்தான். ஏன்னா அவர் யாரு, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும், எங்க பகுதியில ECI சர்ச் இருக்கு, அந்த முனையில 50 வருஷத்துக்கு முன்னால அது ஒரு குளம், அது ஜென்ஸ் டாய்லெட். அப்படி சந்து மாதிரி ஒன்று போகும், அது லேடிஸ் டாய்லெட். 55 வருஷத்துக்கு முன்னால ஓப்பன் பிளேஸ் தான். இன்னைக்கு ஓப்பன் பிளேஸ்ல யாருமே இருக்கிறது இல்லை. 55 வருஷத்துக்கு முன்னால ஓப்பன் பிளேஸ் தான் எல்லாருமே யூஸ் பண்ணோம். வீட்டுக்குள்ள டாய்லெட் வச்சா ரொம்ப ஒரு மானக்கேடா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி வைக்கல. ஏன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில போயிட்டோம். அழகா அதை பத்தி சொல்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ரஷ்யாக்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்க. நேரு பிரதமராக இருக்கார். நேரு கூட வாக்கிங் பாதையில் போனாங்க. காட்டுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்களாம். அப்போ நேரை பார்த்து ரஷ்யா பிரதமர், அந்த கூட்டம் அன்னைக்கு இருந்த பிரதமர் கேட்டாராம் ரஷ்யாவுடைய அதிபர், என்னப்பா நேருஜி எல்லாரும் உட்கார்ந்து அது ஒன்றும் இல்லையா, எல்லாரும் காலைல எக்ஸசைஸ் பண்றாங்கன்னாராம். எக்ஸசைஸ் என்ன பண்ணாங்க, தன்னுடைய கழிவு பொருளை வேதத்துல சொல்லுது, அது ஒரு இடத்துல இருக்கு, நான் அந்த இடத்த நோட் பண்ணல. வனாந்தரத்துல போய் ஒரு குழி தோண்டி அந்த குழியில தன் கழிவை வச்சுட்டு மூடிடணும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் மக்கள்கிட்ட மோசே இஸ்ரேல் மக்கள் இப்படிலாம் செய்யணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அதைத்தான் அவர் சொன்னார். இது இந்தியாவில் நடந்தது. அதுக்கப்புறம் நேருஜிய அந்த ரஷ்ய அதிபர் எங்க ஊருக்கு வாங்கினா, அவங்க ஊருக்கு அவர் போனார். அங்க ஊருக்கு போனா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருந்துச்சார். அப்ப அந்த அதிபர் கேட்டாராம் கூப்பிட்டு, இது என்னப்பான்னு கேட்டாராம். அப்போ நேருஜி கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு கேட்கிறார், பாரு இங்க கூட உங்க ஊர்லயும் இப்படிதான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சு, அவன் யாருன்னா இந்தியாக்காரன், ரஷ்யாக்காரன் இல்லை. பொதுவா இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் எப்பவுமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், உயர்த்தும் ஆண்டவர். பொதுவா அவருக்கு ஒப்பான கடவுள் யாருமே இல்லை. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர், அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஆண்டவற்றை நாம எப்படி போய் அவரோடு சேர்றோம்? அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஒருவேளை அந்த ஆண்டவற்றை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம ஆண்டவற்றை பேசணுமா? இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு கேஸ் இல்லை. இந்தியாவும் போது நம்ம அமெரிக்காக்காரர் சண்டை போடுறாரு. ஆனால் அவங்ககிட்ட 50 வருஷத்துக்கு தேவையான கேஸ் இருக்கு. எந்த ஊர்லயும் வாங்காட்டாலும் அவன் வச்சிருக்கான் 50 வருஷத்துக்கு ஸ்டாக், 50 வருஷத்துக்கு பெட்ரோல் வச்சிருக்கான். நம்மகிட்ட அப்படி இல்லை. நம்ம ஏழை நாடு. அன்னன்னைக்கு பூமிக்குள்ள இருந்து எடுக்கிறோம், அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு யூஸ் பண்றோம். சண்டை ஆரம்பிச்சு 10 நாள் வரைக்கும் கேஸ் இல்லை. இதனுடைய நிலைமை என்ன? இந்த ரோட்ல கடை போடுறாங்க பாருங்க, 3 ரூபாய்க்கு இட்லி விற்கிறாங்க பாருங்க. அவங்க 3 ரூபாய்க்கு இட்லி விற்கிறது, நம்ம 3 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்றோம் பாருங்க. இந்த ஏழைகள் நிலைமை தான் இன்னைக்கு பரிதாபமான நிலைமை. இந்த ஏழைகள் அந்த அவங்களும் கடை போட முடியல. நம்ம இப்ப 15 ரூபா கொடுத்து இட்லி வாங்க வேண்டியது. அதனால மைதா மாவோ ஏதோ ஒரு மாவை கரைச்சி ஊத்துறோம். ஆனா அதுவும் முடியாத நிலைமை. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இது ஒரு பெரிய கஷ்டம். ஆனா மேல்நாட்டுக்காரங்களுக்கு அது வழி இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலும் ஆண்டவனை கைவிடாத ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் நடந்து வந்த ஆண்டவர். இதற்காக நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம்னா, தேசத்திற்காக, தேசத்து தலைவர்களுக்காக, தேசத்துடைய அதிகாரிகளுக்காக, உலக தலைவர்களுக்காக, உலக
தலைவர் விட்டு கொடுக்கணும். பெரிய இப்போ என்ன போட்டினா யாரு பெரிய ஆள், அதுக்கு தான் சண்டை. ரெண்டு பேருடைய சண்டையே என்ன ரீசன்னா, ஈரான் எங்களுக்கு பெட்ரோலை கொடுத்துருன்னு அமெரிக்கா கேட்குது. ஈரான் என்ன சொல்லுது, நீ வேலை அதையும் கூட நான் உனக்கு தர்றேங்குது. இவ்வளோதான் அவங்க ஸ்டண்டு. இப்போ ஒரு கையில் இதை வச்சிருக்கிறாரு, விற்கிறாரு. இல்லை நான் இதை வச்சிருக்கிறேன்னு விற்கிறேன். யார் 5 ரூபா அதிகமாக அவங்களுக்கு நான் விற்கிறேன், இது மனது. ஆனால் அமெரிக்கா சொல்லி நான் சொல்கிற விலைக்கு அவனுக்கு கொடுக்கணுங்கிறார். அது அவன் நான் உனக்கு தர முடியாது. இதுதான் பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அவருடைய பவரை அவங்க காட்டுறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள், பின்தங்கின மக்களுக்கெல்லாம் நாங்கள் இன்னைக்கு கேஸுக்காக 3 மடங்கு விலை கொடுக்குவாங்க. 3 மடங்கு விலை கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பேர் சோறு பொங்காம, எத்தனை ஹோட்டல் மூடப்பட்டு, செங்கல்பட்டு தோசையே கிடையாதுன்ட்டாங்க. இந்த நாள் நியூஸில் ஒரு பேப்பரில் படித்தேன், செங்கல்பட்டு முழுவதும் தோசை கிடையாதான். இன்னைக்கு நிறைய அந்த கையேந்தி பணம் இல்லை. ரோட்டில் இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டேன். 2 வீலர் குறைஞ்சி போச்சு, ஆட்டோ குறைஞ்சி போச்சு. காரணம் கேஸ் இல்லை, 2 வீலருக்கு பெட்ரோல் இல்லை. இந்த நிலைமை இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை என்னை ஒரு காலம் கைவிட மாட்டாருங்க. கொரோனாங்கிற வியாதி வந்துச்சுங்க. கொரோனாங்கிற வியாதி வந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்ல. கொரோனா படுக்கைக்கு கடைசி வரையும் போயிட்டு, கொரோனா பெட்டில் வீட்டுக்கார் படுத்திருக்கிறாரு. ஆக்சிஜன் 80க்கு வந்துட்டு, 100 இருக்கணும், 95 வந்தாலே கஷ்டம், 80 வந்தா அவர் இறந்துருவாரு. அப்படிப்பட்ட மனிதரோடு அந்த அம்மா கூடவே இருந்து, அந்த அம்மாவுக்கு 2 கிட்னி, ஒரு மனுஷனுக்கு 2 கிட்னி. அந்த அம்மா ஒரு கிட்னியை தன் பையனுக்கு கொடுத்துருச்சு. 7 வயசுல ஒரு கிட்னி தான் அந்த அம்மாவுக்கு இருக்கு. அந்த ஒரு கிட்னியோட இருக்கிற அம்மா வீட்டுக்காரோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூடவே இருந்து அந்த கட்டில் பட்டுச்சு. அவர் கூட பக்கத்துல கால் மாட்டல. ஏன்னா எங்க பார்த்தாலும் செகண்ட் வேவ்ஸ்ல எங்க பார்த்தாலும் கொரோனா, மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவரும் பிழைச்சிக்கிட்டாரு. அந்த அம்மாக்கு இதுவரையும் கொரோனா வரலங்க. அந்த ஆண்டவர் உயிர் உள்ளவருங்க. அந்த ஆண்டவருக்கு ஒப்பான ஒருத்தரும் இல்லைங்க. கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் எந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் நிச்சயமாகவே. 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் முடி வெட்டுறவர், ஒருத்தர் முடி வெட்டிக்கிட்டுறார். முடி வெட்டுறவர் வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு கதை பேசுவார். எங்க வீட்டில் எனக்கு இப்போதான் ஒரு 5 வருஷமா நான் ஒருத்தர் இறந்துட்டாரு. 8 வருஷத்துக்கு முன்னால. என்னுடைய 12-15 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக என் வீட்டில் வந்தே முடி வெட்டுவார். எனக்கு வீட்டுக்கு வந்துடுவார். கடைக்கு நான் போகிறதில்ல. எப்போவுமே அவர் ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டே வருவார். அவருக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் போனோம். எனக்கு ஒரு வெட்டுறது தெரிய வரும். தூங்கக்கூடாதுன்னா, தூங்கினா ஒரு மாதிரி தலையை உட்காந்தோன்னா தூங்கிடுவேன். அதனால பேசிக்கிட்டே இருப்பேன். அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க கடவுளே இல்லைங்க, பாருங்க கேஸ் இல்லை, ஏழைகள் பாதிக்கப்படுறான், பெரிய நாடு அமெரிக்கா அவங்கள அடிக்கிறான், ஈரான் சின்ன நாடு தான் திரும்ப அடிக்கிறான், விட்டு கொடுக்க மாட்டான். இதனால எவ்வளோ நாடுகள் பாதிப்பு, எவ்வளோ வீணா போகுது, எவ்வளோ பொருளாதாரம் வீணா போகுது, எவ்வளோ காசு வீணா போகுதுன்னு. கடவுளே இல்லைங்க. எத்தனை ஏழைகள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டங்க. ஒரு வாரமா இந்த சின்ன கடைகள்லாம், சின்ன ஏழைகள் இந்த கடை போட்டு பார்க்குறவங்க நிலைமை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்குங்க. கடவுளே இல்லைங்க சொன்னார். வெற்றவர் சொல்றாரு, வெட்ட கொடுத்தவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு தம்பி முடி வெட்ட வர. அவர் வந்து இப்போ ஆண்கள் எப்படி இருக்குன்னா, ஆண்கள் வந்து முகத்தை ஷேவ் பண்ணணும், தலையை வெட்டிக்கணும். இப்போ தலையை ஷேவ் பண்ணிட்டு முகத்தை வெட்ட முடியும். முகத்தை வந்து வெட்டுறான் பாருங்க, பிரிஞ்சி தாடி. சாம்சன் என்னன்னு அவர் சொன்னார். என்னுடைய பாசு சொன்னார், சாம்சன் சொன்னேன். சாம்சனா? எந்த சாம்சன்? தெரியாதுங்கன்ட்டார். தோத்திரம் விட்டுருன்ட்டேன். நான் விட்டுருன்னு 2 நிமிஷம் இந்த பிரிஞ்சி தாடி வச்சுப்பார். அவர் தானே? அவர் கேட்டார். சாம்சன் தெரியாதுன்ட்டார். அவர் அப்படிதான் சொல்லுவார். பரவாயில்ல விட்டுரு, தோத்திரம் தெரியாதுன்னா பரவாயில்ல விட்டுரும், என்ன பண்றதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரிஞ்சி தாடி வச்சிருப்பா. அவர் தான் என்ன. இப்போ எல்லாரும் இங்கே தான் ஷேவ் பண்ணும் ஆண்கள். ஆனால் இப்போ மண்டை சுற்றி ஷேவ் பண்ணிக்கிறான், இதில் வெட்டி விடுறான். இந்த முடி வெட்டிக்கிறவர் சொன்னார், முடி வெட்டுறவட்ட பாரு கடவுளே இல்லை சொன்னார். சம்டனே இல்லைன்னு. என்னங்க அப்படி சொன்னீங்க? பாரு முடிய வெட்டலை, அவன் வரல, நான் வெட்டலை என்ன இவரு சொன்னார். வந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? அதே தான், நீ கடவுள்கிட்ட போல, கடவுள் இல்லை. அவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிட்டு, அப்பொழுது நீ அறியாத மிட்டாதுமான பெரிய காரியங்களை வாய்க்க செய்ய. கூப்பிடுகிற எளியவனுக்கும் உதவியற்ற திக்கற்றவனுக்கும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஒரு காலம் அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். இதே மாதிரி ஒரு வயசான அம்மா, 2 பிள்ளைங்க, ஒருத்தர் டெல்லி, ஒருத்தர் தமிழ்நாடு. 1 மாசம்
2 மாதம் டெல்லி, 2 மாதம் தமிழ்நாட்டில். இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறோம், டெல்லிக்காருக்கு ஃபோன் பண்ணி அம்மாவை நீ வச்சுக்கோமா, ஏன்னா இப்போ அவசரமாக ஊருக்கு போகிறேன், நான் டெல்லியில் கொண்டாந்து விட போகிறேன்னா. டெல்லியில் இருக்கிறவர் சொன்னார், இல்லை நான் எனக்கு ப்ரமோஷன் ஆகி பஞ்சாபுக்கு போகிறேன். இப்போ இது டெல்லியிலேருந்து பஞ்சாப் 4 மணி நேரம் தான் ட்ரெயினில், வந்தே பாரத்தில் 3 மணி நேரம் தான், 2.5 மணி நேரம் தான். நான் போகிறேன், பார்க்க முடியாது, நீயே வச்சுக்கூட, உனக்கு காசு கூட தந்துடுறேங்க. இப்போ இவர் முடியாதுங்காரு, அவர் முடியாதுங்காரு. இந்த அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணிச்சு. ஜெபம் பண்ணுறப்போ நம்ம ஆனந்த் மாதிரி ஒருத்தர் வந்தார். அழகா மண்டையில் எவ்வளோ அழகா இந்த டை அடிச்சிருக்காரு, இந்த கரு 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 கருன்னு டை அடிக்க, என்ன மாதிரி கொடுக்கு டை அடிக்கிறியா, நான் ஒரு வழியில் கூட தெரியல. இவர் மாதிரி ஐயாட்ட போய் சொன்னார். அவர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஐடியா சொன்னார். நாம் பையன்றமான்னு 2 பேரையும் கூப்பிட்டாரப்பா. அந்த அம்மா இருக்கிறப்போ அவங்க வீட்டுக்காரு ஒரு 5 லட்ச ரூபா ஃபிக்ஸட் போட்டார் 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ 5 லட்ச ரூபா 25 லட்சம் ஆயிருக்கு. இந்த அம்மாவுக்கு மெச்சூர் ஆகி இப்போ 25 லட்சம் வரப்போகுதுரா, என்னடா செய்யறதுன்னு கேட்டேன். உடனே சின்னவன் சொன்னான், நான் வச்சுக்கிறேன்னா. பெரியவன் சொன்னான், நான் தான் அம்மா வச்சுக்குவேன், அம்மா என் மேலதான் பாசன்னா. எப்போ? ஆனா இவர் ஜெபம் பண்ணோன்னு அந்த நாலேஜ் ஆண்டவர் கொடுத்தார். என்னைக்கோ போட்ட ஞாபகம் இருந்தது. ஒருவேளை நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ, நீ ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவன், நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, அந்த தேவனுக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டிய தேவன் உடைய பாதை மெய்யாய் பொழிகிற பிரகாரமாய் நீங்க அவரை நோக்கி பார்க்கிறப்போ, அவருக்கு ஒப்பான அந்த அடிமைப்பட்ட மக்களுக்கு யாத்திராம் 15ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல அந்த மக்கள் மாறாவின் தண்ணீர்ன்னு சொல்றாங்க. யாத்திராம் 15:2 சொல்றாங்க, லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், கர்த்தர் என் பலன் என்று சொல்றார். கர்த்தர் என் ரட்சகர் என்று சொல்றார். மை சேவியர் என்று சொல்றார். ஹீ இஸ் மை லார்ட், அவரே என் ஆண்டவர்ங்கிறாரு. அந்த ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறப்போ அந்த ஆண்டவர் உமக்கு ஒப்பான கடவுள் ஒருத்தருமே இந்த உலகத்தில் இல்லைங்கிறாங்க. அந்த ஆண்டவற்றை இந்த ஒரு வருஷத்தை முடிச்சு வந்த இந்த பெத்தேல் திருச்சபை, ஐயா தகப்பனே நீங்க பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறப்போ, இன்று உங்களுக்கு ஒரு ஹீலி, இன்று ஒரு அற்புதத்தை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, சோசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆபிரகாமே நம்மை நோக்கி பார்க்கிறோம், உங்களுடைய கிருபை தேடி நிற்கிறோம். இந்த பெத்தேல் ஆண்டவர் நீப்பிக்கிறார். இது வானத்தின் வாசல். அந்த யாக்கோபு சொன்னீங்க, பயப்படாத உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. அந்த ஆண்டவர் யாக்கோபு திரும்ப கேட்கிறோம், என்னை பாதுகாத்து உண்ண உணவு உடுக்க உடை கொடுத்துறீங்கன்னா உமக்கு தசமபாகம் கொடுக்கிறேன் என்று ஜெபித்த பொழுது, இது பெத்தேல் என்றவருக்கு ஒரு வாழ்வு கொடுத்த அந்த உயிருள்ள ஆண்டவர் இப்பொழுது என்ன வேதனை, என்ன கண்ணீரோடு ஜெபித்தாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் ஒருவர் இருக்கட்டும், வழியிடத்தில் ஒருவர் இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும்.